Hi friends, welcome back to JM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல ஒரு நியூ பார்ன் பப்பியை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்போ குளிக்க வைக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் குளிக்க வைக்கல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சிருங்க. அப்படின்னா தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பப்பியை நம்ம பிறந்ததோ இல்லை ஒரு 15 டேஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல நம்ம குளிக்க வைக்கிறத தவிர்த்திடணும். கண்டிப்பான முறையில் ஒரு 35 டேஸ்க்கு அபவ் தான் குளிக்க வைக்கணும். 35 டேஸ்க்கு மேலே நம்ம குளிக்க வைக்கல அந்த பப்பி வந்து அதோட தாயோட இருந்துச்சு அப்படின்னா அந்த பப்பிக்கும் சரி நம்ம கேர் பண்ற நம்மளுக்கும் சரி அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே சமயத்துல நல்ல நம்ம வந்து மதரோட வந்து இருந்து பப்பியை பிரிச்சுட்டோம், நம்ம வந்து ஆனா பப்பியை வந்து குளிக்க வைக்கணும், இல்லை நம்ம வந்து புதுசா அந்த பப்பியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒரு 35 டேஸ்ல வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த பப்பி எப்ப குளிச்சதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு 40 to 45 டேஸ்ல அந்த பப்பியை நம்ம வந்து குளிக்க வைக்கிறது நல்லது. 45 டேஸ்ல நம்ம அந்த பப்பியை குளிக்க வைக்கல அது ஓரளவுக்கு நல்லா மெச்சூர்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம அந்த தண்ணி ஊத்தையில அந்த பப்பி வந்து பயந்து அந்த தண்ணிக்கு ஒருவேளை பயப்படக்கூடிய பப்பியா இருந்தா அது கொஞ்சம் வந்து பயப்படாம கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கூடிய ஏஜ் வந்து அதுக்கு அந்த 45 டேஸா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் 45 டேஸ்ல பப்பியை குளிக்க வைக்கல டைரக்டா மக்ல தண்ணி எடுத்து அதோட முகத்துல அதோட மேல வந்து ஊத்துவாங்க. ஸோ இந்த விஷயத்துலதான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து செய்ய வேண்டியது இருக்கும். பொதுவாக வந்து பப்பி வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னா ஒரு நியூ பார்ன் பேபியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பப்பியை குளிக்க வைக்கல அதோட உடல்ல வந்து நம்ம கப்ல வந்து தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம குளிக்க வைக்கலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா அதோட ஃபேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு குழந்தைக்கு நம்ம கொஞ்சமா கையில தண்ணி எடுத்து அந்த தண்ணியை நம்ம கையில இருந்து அது முகத்துல ஊத்தினோடனே அந்த தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டா கீழே ட்ரைன் பண்ணி விடுவோமோ அதே மாதிரி ஒரு பப்பிக்கும் நம்ம கையில கொஞ்சமா தண்ணி எடுத்து அது முகத்துல ஊத்திட்டு கம்ப்ளீட்டா அதை நம்ம உடனே ட்ரைன் பண்ணி அதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறாப்புல நம்ம பண்றதுதான் பெஸ்ட். நம்ம அது செய்யாம அது முகத்துல வந்து நம்ம டைரக்டா தண்ணி நிறைய பட்டு அது முகத்தை நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்றாப்புல நினைச்சோம் அப்படின்னா அதோட மூக்குல வந்து தண்ணி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி அந்த பப்பிக்கு மூக்குல தண்ணி போயிருக்கு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் நம்மளுக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பப்பிக்கு ஃபீவர் வரும், இல்ல அப்படின்னா பப்பி வந்து ஒரு மாதிரி இருமுறாப்புல செருமிக்கிட்டே இருக்கும். நம்ம மனிதர்கள் எல்லாம் இருமுனோம் அப்படின்னா எப்படி செய்வோம் ஒரு மாதிரி, அதே மாதிரி பப்பி வந்து செருமிட்டே இருக்கும். ஒரு சில பப்பி வந்து அந்த செருமல் இருக்கையிலேயே வந்து அந்த தண்ணி வந்து கம்ப்ளீட்டா அதோட உடம்புல இருந்து அதுக்கு வெளியேறிடும். ஒரு சில நேரங்கள்ல அந்த தண்ணி வந்து அதுக்கு இன்டீரியர்ல போய் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ எப்போதுமே ஒரு பப்பியை ஃபர்ஸ்ட் டைம் குளிக்க வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில அதுக்கு ஃபேஸ்ல மட்டும் தண்ணி நம்ம ஊத்தாம கொஞ்சம் மெதுவா அதுக்கு கேர் பண்ணி கையில நம்ம எடுத்து ஊத்தி அதை கிளீன் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஸோ இப்போ உங்க பப்பியை எப்படி குளிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது